Good evening students, welcome to Easy to Learn. Today 12th accountancy quarterly exam model question paper பார்த்துட்டு இருக்கோம். அதில் 3 mark questions பார்க்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரில் பார்ட் 3ல இருக்கும் 7 into 3 21 மார்க்குக்கு எழுத சொல்லியிருப்பாங்க. 31லேருந்து 40 வரைக்கும் கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், இப்போ 31 கொஸ்டினை பாருங்கள். ஃபைண்ட் அவுட் த கிரெடிட் சேல்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஓப்பனிங் டெப்டாஸ், கேஷு, டிஸ்கவுண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்படி செய்யணும்னு பாருங்கள். பார்ட் 3 எழுதியாச்சு. டெபிட் கிரெடிட் பர்டிகுலர்ஸ் ஹெட்டிங் எழுதியாச்சு. டோட்டல் டெப்டாஸ் அக்கௌண்ட் எழுதியாச்சு. பாருங்கள், இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ் டெபிட் சைடு எழுதியிருக்கோம் 1 lakh. கிரெடிட் சைடு வந்து கேஷ் ரிசீவ்டு, அடுத்து டிஸ்கவுண்ட் அலவுடு, ரிட்டர்ன் இன்வேர்டு, பேலன்ஸ் கேரி டவுன் எழுதி 380 வந்திருக்கு. அந்த 380 நேராக இங்கே எழுதிட்டு 380லேருந்து 1 lakh லெஸ் பண்ணோம்னா 2,80,000. அதுதான் கிரெடிட் பர்ச்சேஸ். ஆன்சர் எடுத்து எழுதிடணும். கிரெடிட் பர்ச்சேஸ் 2,80,000. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 32 ஸ்டேட் எனி 6 contents ஆஃப் யோர் பார்ட்னர்ஷிப் டீட். தேர்ட் லெசனில் 3 மார்க் கொஸ்டின் இருக்குது. டீடில் 6 டீட் மட்டும் எழுதுனா போதும். அடுத்து 33 கொஸ்டின் பாருங்கள். ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு வந்து நம்ம என்னென்ன அக்கௌண்ட் தேவையோ அதை போட சொல்லியிருக்காங்க. இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். பாருங்கள், இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அக்கௌண்ட் போட்டாச்சு. அதில் எக்ஸ்பெண்டிச்சர் சைடு எதுவும் எழுத தேவையில்லை. இன்கம் சைடு மட்டும் சப்ஸ்கிரிப்ஷன் 50,000, அவுட்ஸ்டாண்டிங் 30,000, 80,000 அவுட்டர் காலத்தில் எழுதிடணும். அடுத்து பேலன்ஸ் ஷீட். லயபிலிட்டி சைடு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ் 5,000. அசட் சைடு அவுட்ஸ்டாண்டிங் சப்ஸ்கிரிப்ஷன் 2017 to 18 2,000, 18 to 19 30,000, 32,000 எழுதுனா போதும்பா. அடுத்து பாருங்கள் 34 கொஸ்டின் பாருங்கள். டோர்னமெண்ட் ஃபண்டு, டோர்னமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுக்குரிய அக்கௌண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் போடணும். சரியா? டோர்னமெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த டோர்னமெண்ட்டுக்குரிய பேலன்ஸ் ஷீட் போடுறோம். பேலன்ஸ் ஷீட் ஆஃப் காரைக்குடி ஸ்போர்ட்ஸ் கிளப் எழுதியாச்சு. கணக்கு நம்பர் போட்டாச்சு. லயபிலிட்டிஸ், அசட்ஸ். லயபிலிட்டி சைடு பாருங்கள். டோர்னமெண்ட் ஃபண்டு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு டொனேஷன் ஆட் பண்ணால் 1,09,000. அதுலேருந்து டோர்னமெண்ட் எக்ஸ்பென்ஸ் 60,000 லெஸ் பண்ணால் 49,000. இந்த சைடு டோர்னமெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 90,000 மட்டும் எழுதுனா போதும். அடுத்து பாருங்கள், உங்கள் கொஸ்டினில் 35 கவிதா இஸ் எ பார்ட்னர் 2,500 பெர் மந்த் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு டைமும் அவங்க கேட்குறதுக்கு நம்ம இது பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வந்து 2,500, அதனால டோட்டல் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு 2,500 into 12 equal to 30,000. அதை கண்டுபிடிச்சிக்கணும். அடுத்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அட் த பிகினிங் ஆஃப் எவ்ரி மந்த். ஸோ ஆவரேஜ் பீரியட் வந்து 6.5. அட் த பிகினிங்க்கு 6.5. அப்போ ஃபார்முலா எழுதணும். இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் அமௌண்ட் ஆஃப் டிராயிங் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு ஆவரேஜ் பீரியட் பை 12. 30,000 மேலே நம்ம கண்டுபிடிச்சோம்னா 30,000 அதை எழுதிட்டோம். 4% சொல்லியிருக்கு. 4/100 இன்ட்டு 6/12 கேன்சல் பண்ணால் 650 rupees. அடுத்து அட் த மிடில் ஆஃப் எவ்ரி மந்த் ஆவரேஜ் பீரியட் வந்து 6. 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 6/12 கேன்சல் பண்ணால் 600. அடுத்து அட் த டைம் ஆஃப் எவ்ரி எண்ட் ஆஃப் த எவ்ரி மந்த் ஆவரேஜ் பீரியட் வந்து 5.5. 30,000 இன்ட்டு 4/100 இன்ட்டு 5.5/12 அடித்தோம்னா 550 வருது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டின் நம்பர் 36 பாருங்கள். 4 வருஷத்துடைய அனலைஸ் கொடுத்துருக்குறாங்க. அதில் 3 வருஷம் ப்ராஃபிட்டு, 1 வருஷம் மட்டும் லாஸு. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க? குட்வில் கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. குட்வில் ஃபார்முலா வந்து குட்வில் ஈக்குவல் டு ஆவரேஜ் ப்ராஃபிட் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். ஆவரேஜ் ப்ராஃபிட்டோடைய ஃபார்முலா டோட்டல் ப்ராஃபிட் பை நம்பர் ஆஃப் இயர்ஸ். டோட்டல் ப்ராஃபிட் கணக்கில் கொடுத்துருந்து 5,000, 8,000, 6,000 மைனஸ் 3,000. லாஸ் வந்து மைனஸ் கொடுத்துருக்கோம் பை 4 கேன்சல் பண்ணால் 4,000 வருது ஆவரேஜ் ப்ராஃபிட். குட்வில் ஈக்குவல் டு 4,000 இன்ட்டு 3 வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ். இதில் கொடுத்துருக்குது பாருங்க, கணக்கில் கொடுத்துருக்குது பாருங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பர்ச்சேஸ் கொடுத்துருக்குதுங்களா? குட்வில் எட் த பேசிஸ் ஆஃப் 3 கொடுத்துருக்குதுங்களா? 3 years பர்ச்சேஸ். அதனால நம்ம இன்ட்டு 3 போடுறோம். போட்டால் 12,000 ஆன்சர் எடுத்து எழுதிடணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினோத் கார்த்தி பார்ட்னரு. அவங்க வந்து பிரணவ் வந்து இந்த 3 பேரில் பிரணவ் வந்து ரிட்டையர் ஆகிறாங்க. வினோத் கார்த்தி பிரணவ் வந்து ரிட்டையர் ஆகிறாரு. பாருங்கள், ஜேர்னல் போட சொல்லியிருக்கிறாங்க. பாருங்கள், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்.
லேண்ட் அண்ட் பில்டிங் உடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது 18,000. அதுக்கு பில்டிங் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் 80,000 எழுதியாச்சு. பிராக்கெட்ல இன்க்ரீஸ் த வேல்யூ ஆஃப் பில்டிங். ரெண்டாவது பாருங்க, ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மெஷினரி. மெஷினரியுடைய வேல்யூ கம்மியாகுது 15,000. அதுக்கு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட் டெட்டார் 15,000 டு மெஷினரி 15,000. பிராக்கெட்ல ரெடியூஸ் த வேல்யூ ஆஃப் மெஷினரி. மூணாவது பாயிண்ட் பாருங்க, provision would also be made for outstanding expense. provision வந்து 8,000. so revaluation account debtor 8,000 to provision for outstanding 8,000. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து லாஸ் வந்து 23,000, ரீவேல்யூஷனால கிடைச்ச ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 18,000. ஸோ இந்த 23லேருந்து 18 லெஸ் பண்ணோம்னா 5,000 லாஸ். அதை 3 பேருக்கு பிரிக்கணும். வினோத், கார்த்தி, பிரணவ் 3 பேருடைய கேபிட்டல் அக்கௌண்ட் டெட்டார் டு ரீவேல்யூஷன் அக்கௌண்ட். இது பார்த்தீங்கன்னா 2:1 அப்படிங்கிற ரேஷியோ. ஸோ 3 பேருக்கும் 2,000 1,000ங்கிற விதத்தில் பிரிச்சிருக்கிறோம் 5,000. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 38th கொஸ்டின் பாருங்க. உங்களுக்கு ஈஸியான கொஸ்டின், தியரி டைப்ல தான் கேட்டிருக்கிறாங்க. 3 இதுக்கும் நம்ம ஆன்சர் எழுதுனா போதும். பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்ப நம்ம என்ன ப்ரொசீஜர் பண்ணணும் பாருங்க. 2 பேர் பார்ட்னர், அகமது, பசீர். அகமது வந்து 60,000, பசீருக்கு வந்து 40,000. பாருங்க, இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இஃப் த பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாதப்ப என்ன ஆன்சர் கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி அலவுட். இது மட்டும் எழுதினா போதும். ரெண்டாவதுக்கு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5,000. ஆனால் 4% கேபிட்டல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ அதை கண்டுபிடிச்சோன்னா 2,400 1,600 வருது. ஸோ இவங்களுக்கு கொடுக்கலாம். சின்ஸ் தேர் இஸ் சஃபிசியன்ட் ப்ராஃபிட், அதனால இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் பி ப்ரொவைடட், கொடுக்கலாம். அமௌண்ட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு போதுமான அளவு இருக்குது. மூணாவது பாயிண்ட்டு, ப்ராஃபிட் பிஃபோர் வந்து 5,000 இருக்கு. ஆனால் இவங்களுக்கு கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 3,600 2,400. ஸோ 6,000 வருது. அப்போ சஃபிசியன்ட் இல்லை, இன்சஃபிசியண்டாக இருக்கு எழுதணும். சின்ஸ் தேர் இஸ் ப்ராஃபிட் வந்து இன்சஃபிசியன்ட், ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வில் நாட் பி ப்ரொவைடட் எழுதிடணும்ப்பா. அடுத்த கொஸ்டின் பாருங்க, 38 பார்த்தாச்சு. 39 பாருங்க, forfeited shares, equity shares 200 shares ₹10 ஈச். பாருங்க, இதில் வந்து ₹3 per share நம்ம இது பண்ணுறோம், ரீஇஷ்யூ பண்ணுறோம். லெக்ஸ்மேனுக்கு ₹6 per share. ஃபர்ஃபிச்சர்னா ஷேரை பறிமுதல் பண்ணுறது, பணம் கட்டலைன்னா ஷேருக்கு பணம் கட்டலைன்னா ஷேரை வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கின ஷேரை திருப்பி வேறவங்களுக்கு விற்கிறது தான் ரீஇஷ்யூ. இதுக்கு என்ன ஜேர்னல் போடணும்னு பாருங்கள். ஜேர்னல் போட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,000. அது வந்து 2 ஈக்விட்டி ஷேர் ஃபர்ஸ்ட் கால் 600. அடுத்து ஃபர்ஃபிட்டட், நம்ம எவ்வளோ ஷேரை வாங்குறோம் 200 × 7 rupees, அப்போ 1,400. ப்ராக்கெட்டில் எழுதிடணும் ஃபர்ஃபிட்டட் ஆஃப் 200 shares. அடுத்து இந்த அமௌண்ட் பேங்க்ல எப்படி போடுறோம்னு பாருங்க. பேங்க் அக்கௌண்ட் டெட்டா 1,200, ஃபர்ஃபிட்டட் shares 800, 2 ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் 2,000 எழுதிடணும். அடுத்து பாருங்க, மூணாவது என்ட்ரி, ஃபர்ஃபிட்டட் shares அக்கௌண்ட் டெட்டார் 600, அதாவது 1,400லேருந்து 800 லெஸ் பண்ணா 600. 2 கேபிட்டல் ரிசர்வ்க்கு மாற்றிடணும் இந்த 600. ப்ராக்கெட்டில் கெயின் ஆன் ரீயூஸ் ஆஃப் ஃபர்ஃபிட்டட் ஷேர்ஸை நம்ம எங்கே மாற்றிடுறோம், ரிசர்வுக்கு மாற்றிடுறோம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 48th கொஸ்டின். இது வந்து கம்பல்சரி கொஸ்டின்னு கொடுத்துருக்குது. அன்பு இஸ் எ பார்ட்னர்ஷிப் ஃபார்மில் அவர் வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் எடுக்கிறாரு. எப்படி எடுக்கிறாருன்னா 12% பெர் ஆனம், 12% இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்க்கு பாருங்க 12% கொடுத்துருக்கு. அவர் எப்போ எடுக்கிறார் பாருங்க, மார்ச் 1, ஜூன் 1, செப்டம்பர் 1, டிசம்பர் 1. கால்குலேட் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ். இது எந்த வருஷம் முடியுதுன்னு பாருங்க, 31st டிசம்பர் 2018. அப்போ கணக்கு வந்து ஜனவரியில் ஆரம்பிச்சு டிசம்பரில் முடியுது. பாருங்க, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் ஃபார்முலா அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்ட்டு பீரியட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஃபர்ஸ்ட் மார்ச் 1ல் 6,000 எடுக்கிறாங்க. 6,000 × 12/100 × 10/12 ஈக்குவல் டு 600. அடுத்து ஜூன் 1ல் 4,000 × 12/100 × 7/12
280. அடுத்து செப்டம்பரில் 5000. ஸோ 5000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 4/12 200. அடுத்து டிசம்பர் 1ல் 2000. ஸோ 2000 இன்ட்டு 12/100 இன்ட்டு 1/12 20 rupees. மொத்தமாக ஆட் பண்ணால் 1100. ஆன்சர் எடுத்து எழுதிடணும். ஆன்சர் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் 1200. இதோட 3 மார்க் முடிஞ்சுதுப்பா.